ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா, நாங்குநேரி 4-வே, திருநெல்வேலி நாகர்கோயிலேருந்து திருநெல்வேலி வரக்கூடிய நேஷ்னல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலையில் நாங்குநேரியிலிருந்து உங்களுக்கு 18 கிலோமீட்டர் தூரத்தில் மாநில நெடுஞ்சாலையிலே வரணும். வரும்போது பரப்பாடி மாநில நெடுஞ்சாலையிலிருந்து 5வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இடம் தான் நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய இடம். 50 ஏக்கர் இருக்குங்க. ஒரு ஏக்கருக்கு 12 லட்சம் ரூபா, ஒரு சென்டோட விலை 12,000 ரூபா கேட்காங்க. ஸோ இந்த இடம் உங்களுக்கு 50 ஏக்கராக இருந்தாலும் பாருங்கள், ரோடிலிருந்தே உங்களுக்கு பாதை 25 அடி பாதை அப்படியே கரெக்டாக ஒரு 250 மீட்டர் ரோட்டில் இருந்தே உங்களுக்கு பாதை உள்ள வரும். பாருங்கள், காருக்கு உள்ளாலேருந்து எடுக்கனால கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது. வெளியே இறங்கி நான் உங்களுக்கு காட்டுறேன். இடத்த பாருங்கள், நல்ல செம்மண், ஒரே ஒரு கையெழுத்தில் முடிஞ்சிடும். இந்த நிலத்தோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இந்த நிலத்தை பிரித்து கொடுப்பதாக முன் வந்திருக்காங்க. 1 ஏக்கர், 2 ஏக்கர், 5 ஏக்கர், 10 ஏக்கர், எவ்வளோ வேணும் சரி, அவங்க பிரித்து கொடுக்க இப்போ தயாராக இருக்கிறாங்க. பாருங்கள், மண் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்ல மண். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தோட நேர் ஆப்போசிட்டில் ஒரு குளம். அந்த குளத்தோட லென்த்து நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 கிலோமீட்டர், சுமாராக 5.5 கிலோமீட்டர் நீளத்துக்கான இந்த குளம். இந்த குளத்துக்கு தண்ணி வரக்கூடிய கால்வாய் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த லேண்டோட சைடில் தான் இருக்குது. நான் அந்த கால்வாய் உங்களுக்கு காட்டுறேன். இந்த லேண்டோட சைடில் ஒரு கால்வாய் வருது, அதுதான் மணிமுத்தாறு கால்வாய். மணிமுத்தாறுலேருந்து இந்த குளத்துக்காக திறந்து விடுவாங்க. அந்த நேரம் இந்த குளம் நிரம்பும் போது மணிமுத்தாறு டேமில் 5 அடி தண்ணி கொள்ளளவு கீழே குறையுமா. மொத்த தொலைவில் 5 அடி குறையுமா. இதான் பாருங்கள், இடது பக்கம் மிகப்பெரிய கால்வாய் நம்முடைய லேண்டோட சைடில். வலது பக்கம் பாருங்கள், இதுதான் அந்த குளத்தோட என்று. அதாவது இந்த இடம் மேடான பகுதி, அப்படியே அந்த பக்கம் இறக்கமாக இருக்கும். 5 கிலோமீட்டர். எப்போவுமே உள்ளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் கோடை காலத்தில் கூட தண்ணி இருக்கும். கம்ப்ளீட்டாக நஞ்சை விளைவிக்கக்கூடிய ஒரு குளம். மண்ணோட தன்மையை பார்த்தீங்களா. மண் கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே வரும். அந்த கேமரா உங்களுக்கு டேன் ஆகுந்தோறும் உங்களுக்கு இந்த கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் அந்த ரெட்டு இதில் அதிகமாக இருக்குது பாருங்கள், இதில் இப்போ குறைவாகுது அந்த லைட்டிங் தகுந்தபடி. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் இருந்தது எங்கன்னு கேட்டுறாதுங்க, மீடியமாக தான் இருக்கும். ஸோ என்ன பார்க்கிங்களா, இந்த மாதிரி இருக்கும் மண், ஷேட் ஆகுது அப்படி. ஸோ நல்ல செம்மண்ணுங்க, இது நல்ல செம்மண், நல்ல தண்ணி உங்களுக்கு பற்றாக்குறையே இருக்காது. காரணம், இந்த மணிமுத்தாறு கால்வாய் சைடில் வர்றதுனாலையும் குளம் நேர் எதிரே குளம், அதாவது ரோட்டோட மறு சைடு குளம், நமக்கு ஆப்போசிட்டில் 25 அடி பாதை உள்ள வரும். 250 மீட்டரில் நமக்கு இந்த லேண்டு பாருங்கள். இப்போ நம்ம லேண்ட்லேருந்து வெளியே வரோம். ஸோ நல்ல நிலத்தடி நீர் இருக்கும். ஒரு 50 அடியிலாம் உங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும். இப்போ பாருங்கள், வெளியே வரோம், 25 அடி பாதையில் வெளியே வரோம், ரோட்டில் ஏறப்போகிறோம். ஸோ நல்ல ஒரு இடங்க. இந்த இடம் உங்களுக்கு இவ்வளவு விலையும் சீப்பாகி, விலை கண்டிப்பாக இந்த விலையிலையும் மாற்றம் செய்வோங்க. நீங்கள் வாங்க, உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தா 1 ஏக்கரோ, 5 ஏக்கரோ, 10 ஏக்கரோ, 2 ஏக்கரோ, உங்கள் விருப்பப்படி எவ்வளவு நாளும் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.